ஸோ இது வந்து வாங்கிட்டு வந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பால்கோவா வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதே அந்த ஸ்ரீ டெய்ரியிலேயே மைசூர் பாக், இந்த கீ மைசூர் பாக் வந்து நான் வாங்கியிருந்தேன் இல்லையா, அது இது வந்து பாருங்கள் மெல்ட் இன் யுவர் மவுத் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது நார்மலாகவே இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் தான் ஃபேமஸாக வந்து ஆரம்பிச்சது. எனக்கு அப்போ தான் இந்த மாதிரி மைசூர் பாக் வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம கல்யாணத்துலலாம் பார்ப்போம், கல் மாதிரி இருக்கும். அப்போ வந்து மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்கலன்னா, இல்லைனா பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பிடிக்கலன்னா இந்த மைசூர் பாக்கு எடுத்து வீசினா போதும், மண்டை உடஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதே மைசூர் பாக்கு வாயில் வச்சா கரைகிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபேமஸாக இருக்குது. இந்த மாதிரி பேக்கேஜ்டு ஸ்வீட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா விற்கவும் செய்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ஒன்று போட்டிருக்கான், கம்மியாக கொடுக்குறான். பட் ஆனால் இது நம்ம வீட்டில் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் போல். இது அந்தளவுக்கு வந்து வீட்டில் ஏன் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருப்பான், கடையில் வாங்கணுமா சாப்பிட்டோமான்னு போயிட்ட வேண்டியது தான். பட் ஆனால் பால்கோவா வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா வெளியில் பால்கோவா வந்து கம்மி பாரிஸ்லலாம் வாங்குறப்ப. ஆனால் அது ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவான்னு போட்டு வச்சுருக்காங்கல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா விலை கூட வேணும். 200 கிராமே 100 ரூபாய்க்கு மேலே. இதில் வேறு அவங்க எம்ஆர்பி வேறு விலை கூடவா போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ நல்லா பீஸாக தான் கட் பண்ணி நல்லா தான் இருக்குது. ரொம்ப வந்து உருகி போயிருக்குமோன்னு பார்த்தேன். ஸோ நம்ம கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப டைட்டாக வந்து இருக்குது. ஸோ கட் பண்ணிவிட்டு நான் வரேன். இல்லைன்னா இப்படியே கட் பண்ணிக்கலாம், இருங்க. அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பீஸாக இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 பீஸ் இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சாப்பிட்டாச்சு, நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. 9 out of 10 கொடுக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ஸ்வீட்டில் இதுவும் ஒன்று. இந்த மைசூர் பாக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நான் ஒன்று வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ இன்னொரு பீஸ் வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது, பரவாயில்ல. நல்லா சாலிடாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஸோ திகட்டலை. காஸ்ட் வைஸ் கம்மியாக இருந்தாலும் இது வந்து சாப்பிட்றப்ப பரவாயில்ல, குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது.